ஐயா டீ சாப்பிட்டீங்களா? சக்கரை வந்து கம்மியாக போட்டு கொண்டு வா. சொல்லுங்க. இல்லை சேகர், சுந்தரம் வந்தாப்லையா? இல்லைண்ணே, நேற்று வருவாருனீங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, மறுநாள் காலையில் ஆயிடுச்சு, ஆளை காணுமாண்ணே. ஏதாவது தகவல் தெரிஞ்சதுண்ணே? ஒன்றும் தெரியல சேகர். சேட்டு வேற காசை வச்சுன்னு ஃபோன் பண்ணினே இருக்கான். அவனுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னே தெரிலண்ணே. நான் வேணா பசங்க நினச்சி தேட சொல்லிட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சேகர். எங்கே போயிட போகிறாரு? என்ன பார்த்துக்கிறேன். நம்பிக்கையான ஆளாக வச்சிருக்கூடாதா? அதான் சேகர், நான் பண்ணுற பெரிய தப்பு. எவனாவது இன்னைக்கு பேசினான்னு வச்சுக்கேன், ஒசுக்குன்னு நம்பிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. வயசான காலத்தில் எங்கே போயிட போகிறாரு? தேடி கண்டுபிடிச்சிருவோம். வச்சிட்டுமா? ஏகாம்பரம் இங்கே தான் வந்து இருக்கான். கலா, ஊருக்கு போறியாடி? நல்லா வந்துடும் வாயில் அசிங்கமா. பிள்ளைங்க எவன்னு பார்க்குறேன். என்ன பின்ன என்ன, உனக்கு இஷ்டமா இருந்தா போன்னுவே, இல்லைன்னா வானானுவே. நான் எங்கேயும் போல சாமி, ஆளை விடு. கோவத்தில் சொல்கிறேன்டி, நானே டிக்கெட் போட சொல்கிறேன். எதுக்கு என்ன போன்னு விரட்டுற? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குதுடி. காசு தேவையாகுதுல்ல, வேலை வந்துக்குது. அதான் என்ன, இன்னைக்கு ஒரு நாள் உன்னை இங்கே விட்டு போனா மட்டும் ₹1,00,000 தண்ணி காலையில் கொட்ட போற. ஆமாம். என்ன ஓமா, பிள்ளைக்கு வேற ஸ்கூல் இருக்குது, இவளுக்கு வேற டியூஷன் லீவ் சொல்லணும். என் துணியெல்லாம் வேற அயன் பண்ணாமல் கிடக்குது. ஏமா தாய், காலங்காத்தால எதுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க? அவரே சொல்கிறாங்கல்ல, புறப்பட்டு போகிறது. மா ப்ளீஸ்மா, போயிட்டு வரலாமா? போயிட்டு வாடி. ஐயா சொல்கிறேன்ல, போன ஒரு வாரம் அவன் வர்றதுக்கு பரவாயில்லையா? ஒரு மாதம் கழிச்சு வா. பஸ் ஏற்றிட்டு வந்துடுறேண்ணா. சேட்டு இன்னைக்கு பணம் கொடுத்துருவாங்க. கொடுத்துருவோம். அண்ணே கொஞ்சம் வாங்க. உள்ள வாங்க, உட்காருங்க, கொஞ்சம் பேசணும். உட்காருங்க. பணம் நிறைய இருக்கு. எப்படி நீங்களா எடுத்துகிட்டு போயிடுவீங்களா, இல்லை பசங்களாம் கூட அனுப்பட்டுமா? நானே கூட வரனாலும் வரேண்ணே. நானே கொண்டு போயிடுவேன். ஏகாம்பரத்துக்கிட்ட நீங்கள் எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்க? ரொம்ப வருஷமா. நீங்கள் 2 பேரும் சொந்தக்காரங்க? ஜாதிக்காரங்க? பின்ன ஏன்னா இவ்வளோ நல்லவராகிறீங்க, அந்த ஆள் கிட்ட போய் சகவாசம் வச்சுக்கிறீங்க. ஊருக்கு தான் அவன் கெட்டவன், எனக்கு நல்லவன். ஒரு கதை சொல்றேன், கேட்குறியா? எங்க அப்ப ஒரு துப்பு கெட்டவன், கோவத்து இரிக்கிட்ட தெரியாது. ஆனா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு வந்தவன் 7-8 பத்து போட்டேன். கடைசியில் ஒரு பிள்ளைய பார்த்தான், அவத்த பிள்ளை. கையும் விளங்காது, காலும் விளங்காது. அவங்களுக்கு இதை வச்சு காப்பாற்றணும்னு ஆசை இல்லை. அப்படியே இருந்து போச்சு. அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வாக்கப்பட்டு போயிட்டாளுங்க. இவங்களும் அண்ணன் தம்பின்னு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இந்த பீடை மட்டும் அவங்க ஆத்தா அப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் இவங்களும் போயிட்டாங்க. அப்புறம் வந்தாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம். எதுக்கு? பண்ட பாத்திரம் அண்டா குண்டா பகிர்ந்துக்கிறதுக்கு. சண்டை, ஒரே சண்டை. இது எனக்கு வேணும், அது உனக்கு வேணும், நீ வச்சுக்கிறியா நான் வச்சுக்கிறியான்னு ராத்திரி பூரா சண்டை.
அப்புறம் ஊர் பெரிய மனுஷங்க வந்து காலையில பேசிக்கலாம் படுங்கன்னாங்க. படுத்துட்டான். அன்னைக்கு இன்னும் ஒரு திருட்டு பய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டாங்க, கட்டி போட்டாங்க, மாட்டிக்கிட்டான். காலையில பார்த்தா அண்டா குண்டா பண்ட பாத்திரம் பீரோ மரச்சேரு கட்லு உடஞ்சு போன கிடியாரம் சைக்கிள் எம்ஜிஆர் போட்டோ அதை மொத்தம் குமிச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் சுத்தி நிக்குது. அண்ணா பொண்ணுக்கு வருது, வண்டியை ஓரம் கட்டுமா? இப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி சண்டையை போட்டு கடைசியில் அததுக்கு வேண்டியதை எடுத்துட்டு அதது போயிடுச்சு. கடைசியா ஒரு பொட்டி, மரப்பொட்டி. அதுக்குள்ள என்ன ஆயிருக்கு? எல்லாருக்கும் இதுக்குள்ள என்னமோ இருக்குன்னு நகட்டி பார்த்தா அந்த பெட்டிக்கு பின்னாடி இந்த பீடை உட்கார்ந்துருங்க. பெரியவர் பார்த்தாரு. பிள்ளைங்களா, உங்களுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. இதை யாரு கூட்டிட்டு போறது? இந்த பீடையை யாரு வச்சு வளர்க்கறது? ஒருத்தன் பேசல, அக்கா தங்கச்சி பேசல, கம்முன்னு இருந்துட்டாளு. திருட பார்த்தான். இங்க பாருங்க, இதை நான் போய் கூட்டிட்டு போயிடவா அப்படின்னு கேட்டு கூட்டிட்டு போயிட்டான். அந்த திருட யாரு? ஏகாம்பரம். அந்த பீடை நான். அன்னைக்கு அந்த இது திருட தோல்ல என்ன தூக்கி வச்சுட்டு போகும்போது எங்க அக்கா ஹரி கேட்டா, ஏ திருடா, அந்த பீடை என்னவோ சொல்லிச்சு உன் காதல்னு. அதுக்கு ஏகாம்பரம் சொன்னா, இந்த திருட திருடிக்கிட்டு இருந்து என்னை காப்பாத்திருந்து நான் சொன்னேன்னு சொன்ன. அன்னைக்கு ஏகாம்பரம் என்ன காப்பாத்திட்டா. இன்னைக்கு நான் சாக போறேன். நீ என்ன கொல்லத்தான போற? என்ன கொல்ல போற? என்னண்ண பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணே, எனக்கு வேற வழி இல்லைண்ணே. விலைவாசியெல்லாம் ஏறி போச்சுண்ணே. 15 ரூபா வச்சிருந்த வெங்காயம் 100 ரூபா விற்குதுண்ணே. 2 பிள்ளைங்க வேற படிக்குது. டியூஷன் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, லொட்டு லோசுக்குன்னு குடும்பத்தை ஓட்டுறதே சிரமமாக இருக்குதுண்ணே. என் கூட அந்த பசங்கள்லாம் சர்சன்னு மேலே வந்துட்டானுங்கண்ணே. காரு, வீடு, ஃப்ளாட்டுன்னு செம்மையாக செட்டில் ஆயிட்டானுங்க. அண்ணே, எனக்கு கிடைச்ச ஒரே சந்தர்ப்பம்ண்ணே, அதை விட்டு சொல்கிறீங்களா? என் பையன் இங்க சென்னையில பக்கத்துல தான் வேலை பார்க்குறேன். வரும்போது சண்டை விட்டு விட்டேன். சும்மா அவங்கிட்ட போய் ஒரு வார்த்தை. ஐயோ இல்லை, நீ கொல்ல போறது நான் அவங்கிட்ட சொல்ல மாட்டேன். அட என்னண்ணே எப்படி சொல்றீங்க? ஏகாம்பரம் வந்துன்னு இருக்கானே, டைம் இல்லைண்ணே. வயசுல சின்ன பிள்ளையா இருக்க, இல்லைன்னா உன் கால. ஐயோ என்னண்ணே நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன, பையனை பார்க்கணும், அவ்வளோதானே? பார்க்கலாம். முதல்ல நீங்கள் தண்ணி குடிங்க. இந்தாங்க குடிங்க. நல்லா இருக்கீங்களாண்ணே? எப்படி இருக்கீங்க? என்னண்ணே திடுப்புன்னு வந்துட்டீங்க?